தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடவுளுடைய உன்னதமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித தேவ சகாயம் நற்கருணையின் மீது கொண்ட தாகத்தை எங்களுக்கு நிறைவான விசுவாச கோட்பாடாக மாறுகிறது. ஆண்டவருடைய உன்னதமான நாமத்தை உலக மக்களுக்கெல்லாம் தன்னுடைய உன்னதமான பிரசன்னத்தின் வழியாக, விசுவாசத்தின் வழியாக வெளிப்படுத்தியவர் புனித தேவ சகாயம். கடவுளுடைய உன்னதமான உடனிருப்பை அவர் உணர்ந்து கொண்டார். ஆகவேதான் இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 26 28 வசனங்களில், அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதிலிருந்து அனைவரும் பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளினுடைய அடிப்படையில் புனித தேவ சகாயம் அவர்களை பற்றி நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அவர் விசுவாசத்தை காத்து கொண்டார். ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை அவருக்குள் வேறு ஊன்றி நின்றது. கடவுள் அவருக்கு துணை நின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்த வார்த்தைகளை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது இறை வார்த்தை அழகாக நமக்கு குறித்து காட்டுகிறது. அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம், மாறாக நிலை வாழ்வை தருகின்ற உன்னதமான உணவுக்காக உழையுங்கள் என்று யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27வது திருவசனத்தில் குறித்து காட்டுகிறது. இன்று இந்த உன்னதமான விழாவை கொண்டாடுகின்ற நமக்கு புனித தேவ சகாயம் ஒரு நம்பிக்கையின் ஊற்று. தன்னுடைய நம்பிக்கையை நற்கருணையின் மீது வைத்தார். நற்கருணையின்றி இந்த உலகத்தில் ஒரு கத்தோலிக்கருக்கு எதுவுமே இல்லை. நற்கருணை தான் ஒரு விசுவாசத்தின் முன்மாதிரி என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் கடவுள் நமக்கு துணை நிற்கிறார். அன்பானவர்களே, புனித தேவ சகாயம் அவருடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது காற்றாடி மலையில் இருக்கிற அவருடைய அருள் தலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் புனித தேவ சகாயம் ஆண்டவரில் வைத்த அந்த நம்பிக்கையை கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பல வருடங்களாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதி புனித தேவ சகாயம் அவருடைய கல்லறைக்கு சென்று அவர்கள் அங்கு ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய மன்றாட்டை கேட்டருளினார். அந்த குழந்தை, அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. குழந்தை மகிழ்ச்சியோடும் வளர்ச்சியோடும் இருப்பதை அவர்கள் கண்கூடாக கண்டார்கள். இந்த நாளில் அந்த அற்புதம் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருப்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அன்பானவர்களே, இன்று புனித தேவ சகாயம் அவருடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது விசுவாசம் அடிப்படை. அவர் எதன் மீது விசுவாசம் கொண்டார்? நற்கருணை ஆண்டவர் மீது. தான் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு நற்கருணை அவருக்கு உறுதுணையாக இருந்தது. நற்கருணை நாதர் அவரோடு பயணம் செய்தார். ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை அறியாத பெற்றோருக்கு மகனாக பிறந்து கிறிஸ்துவை இந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பானவர்களை, இந்த நாளில் அவருடைய விசுவாச பகிர்வு என்பது நற்கருணையினுடைய அடிப்படையில் நற்கருணை நாதருடைய உன்னதமான பிரசனம் புனித தேவ சகாயத்தை கடவுள் பாதையில் வழி நடத்தியது. இந்த நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது நற்கருணையின் மீது அவர் கொண்ட அந்த ஆழ்ந்த விசுவாசத்தை உயிரூட்டும் விதமாக உயிருள்ள இயேசுவின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். இயேசுவினுடைய உன்னதமான அருளை அவர் நினைவு கூர்ந்தார். ஆன்ம உணவான நற்கருணையை அவர் பெற்றுக்கொண்டார். ஒற்றுமையின் சின்னமான நற்கருணையை அவர் பெற்றுக்கொண்டதன் விளைவாக அவருடைய விசுவாச வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறியது. சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவர் பெரியவற்றிலும்
நம்பிக்கைக்குரியவராக மாறுவார் என்பதை புனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்களும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். புனித தேவசகாயம் அவருடைய இந்த நவநாளை கொண்டாடுகின்ற உங்களுக்கு கடவுள் துணை நிற்கிறார். கடவுளுடைய உன்னதமான அருளை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது அவர் விட்டு சென்ற அந்த விசுவாச பகிர்வு, அந்த விசுவாசத்தினுடைய பகிர்வை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்று பார்த்தார், புனித தேவ சகாயத்திற்கு ஆன்ம உணவாக இருந்தது நற்கருணை. அவருடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு சாதாரண மதச்சடங்காக மற்றும் நற்கருணையை பார்க்கவில்லை. மாறாக உயிருள்ள இயேசு என்னை தேடி வருகிறார், நற்கருணையில் நான் ஒன்றிப்பாக இயேசுவினுடைய உடலை காண்கிறேன் என்று அவர் நற்கருணையின் மீது ஆழ்ந்த இரக்கத்தை கொண்டிருந்தார். ஆகவேதான் நற்கருணையை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள். உலகளாவிய திருச்சபையில் நற்கருணையினுடைய பிரசனம் ஒவ்வொருவருக்கும் உறுதுணையாக அமர்ந்தது. இரண்டாவதாக புனித தேவ சகாயத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது துன்ப வேளையில் அவர் நற்கருணையின் மீது கொண்ட தாகம் அவருடைய வாழ்வுக்கு ஊன்றுகோலாக இருந்தது என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவசகாயம் கடும் துன்பங்களையும் அவமதிப்புகளையும் ஏற்றுக்கொண்டார். சிறை, அடிகள், அவமானங்கள், தனிமை, இவை அனைத்திலும் அவர் ஒருபோதும் தளரவில்லை. காரணம், நற்கருணையில் அவர் கிறிஸ்துவின் துன்பமடைந்த உடலை கண்டார். இயேசுவின் சிலுவையில் அனுபவித்த வேதனையை நினைத்து தன் துன்பங்களையும் ஒரு அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்க முடிகிறோம். சிறை காலங்களில் இருந்தபோது கூட, நற்கருணை பெற முடியாத சூழ்நிலையில் கூட அவர் கிறிஸ்துவுக்காக ஏங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஏக்கம்தான் நற்கருணையின் மீது கொண்ட தாகமாக மாறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் அவருடைய வாழ்க்கை குறிப்போடு நாம் பார்க்கும் பொழுது யோபுவினுடைய வாழ்க்கை புனிதரை அதிகமாக பாதித்தது. யோபு கடவுள் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு, நான் கடவுளை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்கிற அவருடைய விசுவாச கோட்பாடு புனித தேவ சகாயத்தை வெகுவாக பாதித்தது. அன்பானவர்களே, அவர் யோபுவினுடைய அந்த நூலை படித்த பொழுது, தான் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த நற்கருணையினுடைய பிரசனம் அவருக்கு உள் வேரூன்றியதை பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் கடவுள்தான் முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். ஆகவே துன்பங்களை ஒரு மறுவாழ்வுக்கான ஏணிப்படிகளாக அவர் கண்டார். ஆகவேதான் யோபுவினுடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் இழந்தபோது கூட கடவுளை மறுதலிக்கவில்லை. ஆகவேதான் கடவுள் பார்வையில் நேர்மையாளராக, கடவுளுக்கு உரியவராக யோபு மாறினார். அவர் இழந்த எல்லாவற்றையும் கடவுள் பல மடங்காக அவருக்கு கொடுத்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. புனித தேவ சகாயத்தினுடைய வாழ்க்கையிலும் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் விண்ணக வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டார். ஆகவேதான் துன்பங்களை ஒருபோதும் அவர் மறுதலிக்கவில்லை. துன்பம் கிறிஸ்துவுக்கானது என்பதை அவர் உணர்ந்து கிறிஸ்துவை தன்னுடைய உடலில் தாங்கியவராக மாறினார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மன்னிப்புக்கும் அன்புக்கும் ஆதாரணமாக நற்கருணை இருக்கிறது. புனிதருடைய வாழ்க்கையில் காணப்படும் மிக உயர்ந்த குணம் என்பது மன்னிப்பு. தன்னை துன்புறுத்தியவர்களையும் இகழ்ந்தவர்களையும் அவர் வெறுக்கவில்லை. அதற்கு காரணம் நற்கருணை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாவை கொடுத்தார். சிலுவையில் அவர் யாரையும் வெறுக்கவில்லை. தன்னை துன்பப்படுத்தியவர்களுக்காக கூட அவர் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர் சொன்னார். நற்கருணையில் இயேசுவின் மன்னிக்கும் குணத்தை புனித தேவசகாயம் கண்டு கொண்டார். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதை சிலுவையில் இயேசு சொன்ன அன்பு வார்த்தையின் வழியாக அவர் உணர்ந்து கொண்டார். இன்று புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாமும் மன்னிப்பின் மக்களாக மாறுகின்ற பொழுது நற்கருணையினுடைய ஊற்று நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கும். இன்னும் சிறப்பாக நற்கருணையினுடைய தியாகத்தை நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது புனிதருடைய வாழ்க்கை நமக்கு தருகின்ற செய்தி, தேவ சகாயம் தன்னையே கடவுளுடைய கரங்களில் முழுமையாக ஒப்பு கொடுத்தார். நற்கருணை அவருக்குள் தியாக மனப்பான்மையை வளர்த்தது. ஆனால் தான் இறுதி வரை அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். மரணத்தை கூட ஏற்றுக்கொள்வதற்கு புனித தேவ சகாயம் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நற்கருணை என்பது தியாகத்தின் சின்னம் என்பதை புனிதர் உணர்ந்து வாழ்ந்தார்.
பல நேரங்களில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வரும் என்றால் நாம் செய்கின்ற தியாக செயல்கள் வழியாக. நாம் ஒருவருக்கு செய்கின்ற உன்னதமான செயல்கள் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது புனிதருடைய வாழ்க்கையில் நற்கருணை பிரசனம் நற்செய்தியை வாழ்வாக்கும் ஒரு வாழ்வாக மாறியதை பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையே மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக மாறுகிறது. இன்றளவும் காற்றாடி மலையில் இருக்கிற அவருடைய விசுவாசம் உள்ள அந்த ஸ்தலத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் மிகவும் வேரூன்றக்கூடிய ஒரு நிலையில் பார்க்க முடிகிறோம். ஆகவே நற்கருணையில் இயேசுவை அடையாளம் கொண்டு நற்செய்தியை அவர் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நாம் பார்க்கும் பொழுது 4 ஆண்டுகள் அயராத நற்கருணை பணியை அவர் செய்து அன்பு, மன்னிப்பு, தியாகம் ஆகிய பண்புகளால் நற்கருணையின் மீது கொண்ட தன்னுடைய தாகத்தை அவர் நிலைநிறுத்திக் கொள்வதை பார்க்க முடிகிறது. அன்பு பிள்ளைகளே, புனித தேவ சகாயம் நற்கருணையினுடைய பிள்ளையாக மாறினார். நற்கருணையின் மீது கொண்ட தாகத்தாய் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் பெற்ற அந்த விசுவாசம், நீலகண்டம் பிள்ளையாக இருந்த அவர் இன்று தேவ சகாயம் என்கிற புனித வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார் என்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச கோட்பாடு, அவருடைய வாழ்க்கையில் ஜிபி புட்டேரி என்கிறவருடைய உன்னதமான வழிகாட்டுதல் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டது. இன்று நாமும் புனிதரை போல கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நற்கருணை ஆண்டவர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை தருவார். நாம் அனைவரும் இந்த நாளில் தியாகத்தின் சின்னமான நற்கருணையின் பிரசன்னத்தை புனித தேவ சகாயம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஆணிவேராக கொண்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் நம்மை தாக்குகின்ற பொழுது நற்கருணையின் மீது நாம் விசுவாசம் கொள்வோம். நற்கருணையின் மீது நாம் தியாகம் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக அது மாறும். நற்கருணை என்பது வெறும் சடங்கல்ல, அது இறைவனோடு வாழ்வும் உறவு என்பதை அவர் ஆன்ம வாழ்வாக ஏற்றுக்கொண்டார். நாமும் தியாகத்தின் வழியாக கடவுளை அன்பு செய்து கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழுகின்ற பொழுது இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவிழா கடவுளுக்கு ஏற்ற ஒரு விழாவாகவும், நாம் புனிதரின் வழியாக கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்களாகவும் மாறுவோம். அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜெப வேளையிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி கடவுளுக்கு நன்றி சொல்லி புனிதருக்காக, புனிதருடைய வாழ்வுக்காக நன்றி சொல்லி இந்த ஜெபத்திலே பங்கெடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, இந்த உன்னதமான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசனத்தை இந்த நாளிலே நாங்கள் வாஞ்சையோடு தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இதோ புனித தேவ சகாயத்தை எங்களுக்கு புனித வாழ்க்கையின் ஊற்றாக கொடுத்தீரே, அவருடைய முன் மாதிரிகையை பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள் கூர்ந்தீரே. இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய தெய்வீக பிரசனத்தை தேடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நவநாளிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை தந்தருள்வீராக. தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அன்பிலும் சமாதானத்திலும் வாழ்வதற்கு நீர் அருள் கூர்ந்தருள்வீராக. இன்று சிறப்பாக ஆண்டவரே கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் உம்முடைய தெய்வீக தாகமுள்ள நற்கருணை பிரசனத்தை வெளிப்படுத்துவீராக. நற்கருணை புதுமைகள் வழியாக எங்களை நிலைநிறுத்துவீராக. நாங்கள் பெற்றுக்கொள்கிற நம்பிக்கை நற்கருணை எங்கள் வாழ்வுக்கு அடித்தளமாக இருந்து புனிதரை போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து வாழக்கூடிய அருளையும் ஆசிரியையும் தந்தல்வீராக. தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் சாட்சிகளாக உருமாற்றி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.